சொல்லுங்க, என்னங்க மணிப்பூர்? நான் கேட்குறேன். என்னது மணிப்பூரா? என்ன குதர்க்கமாக கேள்வி கேட்குறீங்களா? வரேன் இருங்க, உங்கள் மாநிலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மணிப்பூருக்கு வரேன். ஆனால் இந்த கேள்வி குதர்க்கமாக கேட்குறவங்க, உங்களை சொல்றேன், நான் கேட்குறவங்க அவங்கள நீங்களும் திருப்பி கேட்கணும். நம்ம ரிப்போர்ட்டரு மணிப்பூரா அப்படின்னு குதர்க்கமாலாம் கேட்கலைங்க, நிதர்சனமாக தான் கேட்டிருக்காரு. நீங்கள் சொன்னது உண்மைதான் மேடம். சாதி வெறியால் ஒரு மாணவனை வெட்டிட்டாங்க, உண்மைதான். அதே சாதி வெறியால் தான் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க, அதுவும் உண்மைதான். அதே சாதியால் தான் ஒரு சின்ன குழந்தைக்கு முட்டாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், அதுவும் உண்மைதான். அதே சாதி வரி தான் எங்கள் ஊர் சங்கர்ல இருந்து இளவரசன் வரையும் கிட்டத்தட்ட 10 பேத்துக்கு மேலே வெட்டியிருக்கு. சாதி வரி தப்பு தான் மேடம், சாதி வரி தப்பு தான். வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. சரிங்க மேடம், இந்த சாதி வரி தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? இந்த சாதி வரியும் ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கிறது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? இந்த சாதி வரிக்கு காரணம் யாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா? நீங்க புதுசா திட்டம் கூட கொண்டு வந்திருக்கீங்களே, விஸ்வகர்ம யோஜனா. இந்த திட்டத்தினால இந்த சாதி இல்லாம பண்ண முடியுமா? ஏன்னா நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறது குலத்தொழில் இல்லை அப்படின்னு. யாரு கையிலையெல்லாம் கத்திரியோ உழியோ இல்லை இந்த மாதிரியான எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக இதை படிச்சுக்கலாம். நம்ம பழைய பண்பாட்டில் கத்திரி யாரு கையில் இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம மேடத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த விஸ்வகர்ம யோஜனால இந்த மணி ஆட்டுறது ஏதாவது வருவாங்க மேடம்? ஏன்னா அவங்க கையிலேயும் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கே, அவங்க விஸ்வகர்ம யோஜனால வரமாட்டாங்களா மேடம்? கிணி 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 கிங்கினி கிணி 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 பாருங்க மேடம், அவங்களுக்கு விஸ்வகர்ம யோஜனா செல்லாது. சரிங்க மேடம், நம்ம சாதி வரியை பத்தி பேசலாம். நம்ம எதுக்கு இதை விட்டு வெளியே போயிட்டு சாதி வரி அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உங்க ஆளுங்க பேசின பல விஷயங்கள் அப்படியே நினைவுக்கு வந்துட்டு போகுது. முதல்ல அதை பத்தி பேசிட்டு அப்புறம் உங்க விஷயத்துக்கு வரேன். இந்த மகாவிஷ்ணுவோட இஷ்யூ வந்தப்போ எல்லாரும் சொன்ன அதிகபட்சமான வார்த்தை மதம் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்னு. அவர் மதத்தை பரப்பல, ஆன்மீகத்தை தாங்க பரப்பினாரு அப்படின்னு சொல்றாங்க. உள்ளபடியே இன்னொரு செய்தியும் சேர்த்து சொன்னாங்க மேடம். அதை கேட்டதும் அப்படியே கோவம் வந்துச்சு. கிறிஸ்துவ பள்ளிகளிலும் இஸ்லாமிய பள்ளிகளிலும் அவங்களோட மதத்தை பரப்பிட்டு இருக்காங்க. எஸ் மேடம், நீங்க சொல்றது 100க்கு 100 சரின்னே வச்சுக்கலாம் மேடம். இதை சொன்ன பிஜேபி லீடர்ஸ், இந்த வார்த்தையை சொன்ன பிஜேபி லீடர்ஸ் எல்லாருமே கிறிஸ்தவ பள்ளியில படிச்சதாதான் நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் பிரேயருக்கு போய் நின்னா இயேசுவை பத்தி பேசுவாங்க, பைபிளை பத்தி பேசுவாங்கன்னு. அப்புறமும் நீங்க ஏன் மேடம் மதமெல்லாம் மாறாம இருந்தீங்க? அப்போ அங்க மதம் மாறணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை, ஆனாலும் கல்வி கிடைச்சிட்டு இருந்தது. ஏன் மேடம்? அது நம்ம இந்தியால தான் லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்கே, ஏன் ஒரு இந்து பள்ளிக்கூடம் கூட இல்லை? கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும், மனசுல இருக்கணும். பாத்தீங்களா, நான் ஏதோ தப்பா பேசுற மாதிரியே உங்களுக்கு கன்வே ஆயிடுச்சுல? சரியா பேசுறேன். அதாவது அனைத்து இந்துக்களும், உங்க லெவலுக்கு இறங்கி சொல்லணும்னா அனைத்து வர்ணத்துல இருக்கிற இந்துக்களும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் படிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இந்து பள்ளிக்கூடம் ஏன் இல்லைன்னு தான் கேட்குறேன். அதான் இந்து பள்ளிக்கூடம் ஏன் இல்லை அப்படின்னு தான் கேட்குறேன், வேற எதுவுமே நான் தப்பா கேட்கல. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும், மனசுல இருக்கணும். ஒருவேளை அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருந்தா நாங்க தான் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கே போயிருக்க மாட்டோம்ல. கோவிலுக்கு போறது ஃப்ரீ, அப்படி ஒரு ஸ்கூலை கட்டி வச்சு அந்த ஸ்கூலுக்கும் ஃப்ரீன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல. கோவிலுக்குள்ள நாங்க போறதுக்கே போராடித்தான் ஃப்ரீயா போனோம், அது வேற ஒரு பெரிய உண்மை. அப்ப இந்து பள்ளிக்கூடம் இங்க இல்ல, வெளியிருந்து வந்த கிறிஸ்துவர்கள் இங்க கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துட்டான், அவ்வளவுதான் மேடம். அவன் ஒரு சுயநலவாதி மேடம், அவன் அது ஒரு சுயநல மதம் மேடம். என்னோட ஸ்கூலுக்கு படிக்க வந்தா என் பிரேயரை நீ கேட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்திட்டான் மேடம். இப்படி அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்த இந்து தலைவர்கள் எல்லாரும் அதையும் தாண்டி இந்து மதத்தை காப்பாத்தியே தீரணும்னு சொல்ற நீங்க எல்லாரும் ஏன் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி எல்லா இந்துக்களும் வந்து படிங்கன்னு சொல்லாம விட்டுட்டீங்க? வேலை வாய்ப்புகளும் அறிவியல் கல்விகளும் எல்லா இந்துக்களுக்கும், ஏன் இந்துக்களுக்கு மட்டுமே இலவசம்னு கூட சேர்த்து விடுங்களேன். ரிசர்வேஷனே வேணாம் மேடம், நீ இந்துன்னு மட்டும் சொல்லு, ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் உனக்கு எல்லாம் இலவசம் அப்படின்னு சொல்லலாம்ல. நாட்டில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ரிசர்வேஷன் வேணான்னு சொன்னேன். இது வரைக்கும் நீங்க யாருமே பண்ணாததுனால தான் அரசாங்கம் வந்து பொது பள்ளிக்கூடத்தை ஓபன் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும், மனசுல இருக்கணும்.
அப்படி கவர்மெண்ட் உருவாக்குன அந்த அரசு பள்ளிக்கூடத்துல கூட அறிவியல் கல்வி மட்டும் போதும், மத கல்விகளும் ஆன்மீக கல்விகளும் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்படி அறிவியல் கல்வியை சொல்லி கொடுத்துட்டு இருந்தப்ப கூட ஒரு பையனுக்கு ஜாதி வெறி அதிகமாகி போய் வெட்டி இருக்கான். இன்னும் தெளிவா ஒரு விஷயம் சொல்லணும்னா, வெட்னவன் ஹிந்து மேடம், அதே மாதிரி வெட்டுப்பட்டவனும் இந்து. நீங்க யாருமே அப்பவும் இப்பவும் ஜாதி தப்புன்னு பேசவே இல்லையே. வேங்கை வயல்ல கலந்தவனும் இந்து, குடிச்சவனும் இந்து. ஜாதி ஆணவ படுகொலையில சொல்லிக்கவே வேணாம். அது எப்படி மேடம் ஒரே இந்து மதத்துக்குள்ள இத்தனை ஜாதி வன்மங்கள் இருக்கே? நீங்க எல்லாரும் சமம், ஜாதியெல்லாம் இல்லைன்னு கலைச்சு விட்டுட்டாலே இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் நடக்கவும் வேணாம், நீங்க இப்படி பேசிட்டு இருக்கவும் வேண்டாம்ல. ஆனா நீங்க யாருமே ஜாதி தப்புன்னு பேசுறது இல்ல, ரிசர்வேஷன் தப்புன்னு தான் பேசுறீங்க. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும். ஏங்க மேடம், இப்போ ஜாதி வெறியால அந்த ஸ்கூல்ல வெட்டினது தப்பு அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஜாதியே தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இனி நீங்க போய் சொல்லுங்க மேடம், இனி எங்கேயுமே பிறப்பின் அடிப்படையில் ஜாதி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு. இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் சின்னதுரை ஸ்ரீரங்கம் கோவில்ல பூசாரி ஆகலான்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை கூட உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அர்ச்சகர் ஆகலான்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். சின்னதுரை மட்டும் இல்ல, வேங்கை வயல்ல மலம் கலந்த தண்ணியை குடிச்சவங்க கூட அர்ச்சகராகலாம் சொல்லலாம்ல. அதாவது உங்க வேத பாடசாலைக்கு வந்து படிச்சு நீங்க சொல்ற எல்லா டெஸ்டுகளையும் பாஸ் பண்ணி அர்ச்சகராகிற விஷயத்த பத்தி பேசுற. சும்மா நீங்க போய் அங்க மணியாட்டுங்க அப்படிலாம் சொல்ல போறது இல்ல. வாய்ப்பு இருந்தா சொல்லிருங்க மேடம், ஏன்னா எங்க பசங்க இனியாவது வெட்டுப்படாம இருக்கணும். இதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நீங்க உண்மையாலுமே நிர்மலா தான். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் மேடம், தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் ஏதோ சாங்கீத்துக்காக பேசணும் அப்படின்லாம் வராதிங்க. எங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்க. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும். இப்ப கூட பாருங்க, எங்க பள்ளி கல்விக்கான பேமெண்ட்டை நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு கேட்டா நெப்புல கையெழுத்து போடுன்னு சொல்றீங்க. அதாவது PM ஸ்ரீ அப்படின்னு ஒரு சில ஸ்கூலுக்கு போர்டு வைக்க சொல்றீங்க. எதுக்கு மேடம்? கட்டின ஸ்கூலுக்கு போர்டை வச்சுட்டு நீங்க ஸ்கூலே கட்டி கொடுங்க. அப்ளை சொன்னல, இந்து மாணவர்களுக்கான ஸ்கூலுன்னு இந்து மாணவர்கள் மட்டும் படிக்கிறதுக்கான அரசு பள்ளியை கட்டி கொடுத்துருங்க. இங்கு PM ஸ்ரீ ஸ்கூலில் அனைத்து சாதி மாணவர்களும் இந்த ஸ்கூல்ல படிக்கலாம், இதுதான் இந்த ஸ்கூலோட நோக்கம்னு சொல்லுங்க. நீங்க கட்டுற பில்டிங் மேடம் அப்படியே அமெரிக்கால இருக்க ஸ்கூல் மாதிரி கட்டுங்க, பணம் தான் இருக்குல்ல. ஏங்க, நாங்க கட்டி வச்ச பில்டிங்ல உங்களோட போர்டு வைக்கிறதா உங்களுக்கு பெருமை? கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும். எங்களுக்கும் பணம் கொடுக்கறது இல்ல, அப்ப வச்சிருக்கிற பணத்தை வச்சு நீங்க கேட்கிற பேர்லயே ஸ்கூலாம் கட்டி விடுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னும் எய்ம்ஸ் உங்க எய்ம்லயே தான் இருக்கு. ஏன் எய்மை இவ்வளோ தூரமா வச்சிருக்கீங்க? பக்கத்துல வச்சுக்கோங்க, மெடிக்கல் காலேஜ் சீக்கிரம் வந்துரும்ல. இப்படி நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டு நாங்க எல்லாருமே கேள்விதான் கேட்கிறோம், நீங்க இது வரைக்கும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் நியாயம் இருக்கணுங்க, ஈவு இறக்கணும் மனசுல இருக்கணும். சரி, உங்களை விட்டுருவோம். இன்னைக்கு பாஜகவை ஆதரிச்சு டிவியில சேனல்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு ஒரு கோரிக்கை. நம்ம அர்ஜுன் சம்பத்து, ரங்கராஜ், நாராயண திருப்பதி, குமரகுரு, அப்புறம் ராம ஸ்ரீனிவாசன் ஒருத்தர், அப்புறம் கல்வியாளர் காயத்ரி, மதுவந்தி, இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க, எனக்கு பேரெல்லாம் ஞாபகத்துக்கு வரல. நீங்க எல்லாருமே படிச்சது கிறிஸ்துவ பள்ளியில, அதை நீங்களே சொல்லவும் செஞ்சிருக்கீங்க. அன்னைக்கு கிறிஸ்துவ பள்ளிகள் மட்டும்தான் இருந்துச்சுங்கிற அவலம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. நீங்க அந்த PM ஸ்ரீய வெறும் இந்துக்களுக்கு மட்டும், இன்னும் கூடுதலா இன்னொரு ஐடியா கொடுக்குறேன், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்துக்கள்ல இருக்க தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மட்டும் இந்த PM ஸ்கூல்ல ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரையும் ஃப்ரீ. ஏன்னா இவங்க தான் ரொட்டி துண்டுக்கு வேண்டி மதம் மாறி போன ஆளுங்க. அப்படி போனவங்க எல்லாம் திருப்பி தாய் மதத்துக்கே கூட்டிட்டு வந்துடலாம், கல்வி மட்டும் ஃப்ரீயா கொடுத்துட்டீங்கன்னா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எந்த ஊர்லயும் ஜாதி வெறியால எந்த பையனும் வெட்டிக்க மாட்டாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் படிச்சு வந்துட்டாலே ஜாதியாவது பேதியாவது இதெல்லாம் மறைஞ்சு போய் நம்ம எல்லாரும் இந்தியர் ஆயிருவோம். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா எல்லாம் இந்துக்கள் ஆயிருவோம்ல. நம்ம எல்லாத்தையும் இந்துக்கள் ஆக்கிடலாம் மேடம். நம்ம அறிவியல் கல்வியை இலவசமா மட்டும் கொடுங்க. கார்பரேட்டுக்கு 10 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றீங்க, ஒரு 5 லட்சம் கோடியை இந்த ஸ்கூலுக்காக நியமிச்சு விட்டுருங்க. மதமும் காப்பாற்றப்படும், மக்களும் காப்பாற்றப்படுவாங்க, சாதியும் இங்க இல்லாம போகும். பேசுங்க மேடம், இனிமே இப்படி பேசுங்க மேடம். மேடம் பேசுவாங்க, நம்பலாம், நம்மளும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.